இப்போ நாங்கள் என்ன பிசைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து அரிசி மாவில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா கிளறிடணும். அடுப்பில் இருக்கும்போதே நல்லா கிளறிட்டு எடுத்துட்டோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இதை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? கொழுக்கட்டை செய்ய போகிறோம். உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு அப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கணும். ஆமாம், நல்லா பிசைஞ்சிக்கணும். நீ கூட பேசாத. பரவாயில்ல. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் நாட்டு சக்கரையும் போட்டு அப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தட்டில் வைக்கிறேன். கெவின் வயிறு மாதிரி இருக்குமா? கெவின் வயிறு மாதிரி இருக்கா? லைட்டாக தண்ணியை தொட்டு தண்ணியை தொட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த சூடு மலைக்கு கொழுக்கட்டை செய்ய போறோம். ஆமா, சூடான மலைக்கு கொழுக்கட்டை செய்ய போறோம். ஜில் மலைக்கு நாங்க கொழுக்கட்டை செய்யோம். ஓகே, நீங்களும் செஞ்சு போடுங்க. சூப்பரா இருக்கும். அதுவும் நாட்டு சக்கரை போட்டு அதை விட ஒன்றும் செம்மையா இருக்கும். தேங்காய் மட்டும் போட்டு தேங்காயை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டு ஆட்டை போட்டா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ லாங்கெல்லாம் இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மண்டத்தை வச்சுக்க வேணுமா? செம்மையாக நாட்டு சக்கரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதை இப்போ இதில் வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எடு, ஷார்ட்ஸ்க்கு மட்டும் இப்படி மட்டும் எடு. அப்படி மட்டும் எடு. கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இப்படி தண்ணி வச்சுட்டு இதை உருட்டி எடுத்துட்டோமா, ஆஃப் பண்ண வரேன். அழகான கொழுக்கட்டை ரெடி. ஒரு நிமிஷம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டஃபிங் வச்சு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற வீடியோவை என்னால் எடுக்க முடியல. வீடியோ எடுக்க முடியாதுக்கு சாரி. பட் ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இது மாதிரி கம்பி வச்சு குத்தி பார்க்கும்போது வெந்துருச்சு. எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லாவே வெந்திருக்குன்னு கூட. மொத்தமாக இதை செய்யறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் தாங்க தேவைப்படும். கம்மியான பொருள் தான். அரிசி மாவு, நாட்டு சக்கரை, தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக நீட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நாங்களும் கடகடன்னு செஞ்சுட்டு சாப்பாடுறதுக்கு எடுத்து வச்சுட்டோம். சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை சீசனுக்கு நல்லா மழை பெய்யும் போது சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். கம்முன்னு இருக்கணும். சுடுதே, ஐயோ சுடுதே. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.